அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை அப்படியே அடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா அடுக்க போகிறோம். குறிப்பாக இஸ்ரேல், லெபனான், இஸ்ரேல், காசா பயங்கரமான தாக்குதலுங்க. இதற்கு முன்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுதுங்க. குறிப்பாக ட்ரம்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கேட்டஸ் யாருன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார்ல, நேற்று பொறுப்பேற்றுக்கிட்டார் முழுமையாக. அதுக்கு முன்னாடி அரசியல் போர்ஸ்லாம் இருந்தாலும் அதிலிருந்து தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த பக்கமும் அதிகமாகிடுச்சு. அமைதிக்கான பேச்சுவார்த்தை நெய்ஹே அப்படின்ட்டாங்க. அங்கே தாண்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம ஐரோப்பாவுக்குள்ள போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. தொடர்ந்து கிறிஸ்டார்மர் அவர்களும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் வந்து ஒரே வெறித்தனமாக இருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு எல்லா செய்திகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகிறது. வீடியோக்களை பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். ரொம்ப ஒரு பொறுப்புள்ள செய்தின்னு நினைக்கிறேன் நான். மொதல் செய்தி, சீனாவில் ஜூஹாய் அப்படின்ற ஒரு நகரில் பொதுமக்கள் நிறையா இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், காரில் வந்து கொஞ்சம் பெரிய வகை காரு அப்படியே கண்மூடித்தனமாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அங்கே பொதுமக்கள் மீது நுழைஞ்ச ஆள் நிறுத்தவே இல்லை. அப்படியே கடன்னு அடிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டே இருந்துட்டார். 35 பேருங்க சம்பவ இடத்துல இறந்துருக்காங்க. அதாவது லாரி மோதி இந்த மாதிரி இருந்தால் கூட அட்லீஸ்ட் சிதறி ஓடியவங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 பேர் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். பட் வந்து ஒரு கார் மோதி 35 பேர் உயிரிழந்தது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு அப்படின்னா அவன் மனசுக்குள்ளேயே எவ்வளோ வெறியில் இருந்திருப்பான் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சி ஒரு வேளை சீனா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏதாவது தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா இல்லை மற்ற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி விசாரணை பண்ணதில்லை. இதில் கூடுதலாக இன்னும் 40 பேர் வேறு படுகாயம் அடைந்திருக்காங்க. அது உங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரியல. அப்போ 35 பேர் இறந்தது, 40 பேர் படுகாயம், ஒரு கார் உள்ள நுழைஞ்சதில் அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்கலாம். நம்ம அவனை பிடிச்சி விசாரணை பண்ணதில் மனைவி கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, அந்த கோவத்தை வந்து இங்கே காட்டிட்டேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள், இல்லை நீங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை என்கிட்ட காட்டியிருக்கீங்களா? நான் தான் என்றைக்காவது என்னைக்காவது டென்ஷனாக பேசியிருக்கேண்ணா சொல்லுங்கள். இல்லை என்றைக்காவது பிரச்சனைனா அது ஓரமாக இருக்குது, யாருக்குங்க இல்லை அதுக்குன்னு இப்படியாங்க, இல்லை இப்படியா, இந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. அதை விட நான் இன்னொரு ஆங்கிளையும் நினச்சி பார்த்தேன். அப்படின்னா அங்கே எப்படி ஏற்பட்ட ஆளாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ வெறி இருந்தால் அங்கே எப்படி ஏற்பட்ட ஆளாக இருந்திருப்பாங்க. இன்னொரு ஆங்கிள் நான் நினச்சி பார்த்தேன். நான் இதை என்னால் யூகிக்கவே முடியல. ஸோ முதல்ல உங்ககிட்ட சொல்லிவிட்டு உள்ளே கடந்துட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் இருக்குது பாஸ், அவரோட அதிகமான ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது இல்லைங்களா? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம இதில் நம்ம போய் சொல்கிறதுக்கெல்லாம் என்னங்க இருக்குது? கமெண்ட்டில் அப்படி லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. எஸ் அப்படின்னா போதும். ஆமாம் யாருங்க பிரச்சனை இல்லை. அதுக்காக இப்படியா தனது கோபத்தை பொதுமக்கள் மீது இந்த மாதிரியா கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதியாகவே மாறிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதனால் அது நான் சொல்கிறத நீங்கள் ஐ திங்க் அந்த ஃபீலிங்கை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே. முதல்ல நம்ம இன்றைக்கி இந்திய தகவலோடு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா குறிப்பாக ஐரோப்பாவில் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியா வந்து MLRS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பினாக்கா மல்டிபிள் பேரல் ராக்கெட் லான்ச்சர், MBRL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் வாங்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கவுண்டிங் வந்து ஃபுல்லாக சொல்ல. ஃப்ரான்ஸ் வாங்குவதற்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிரிகேடர் இங்கே இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டு போனார். இது முழுக்க DRDOவில் தயாரிக்கப்பட்டது. 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் 22 செகண்ட்லேருந்து 45 செகண்டுக்குள்ளார 12 ராக்கெட் வந்து ஏவி தாக்கல் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. இது நம்ம எதோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய HIMARS இருக்குல்ல, அதோடு சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த HIMARS தான் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக அவங்க வைத்திருக்காங்க இல்லையா இதில். அதுவும் குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து இப்போ இந்தியா கிட்ட ஆர்டர் கொடுப்பதற்கான காரணங்கள் என்னென்னா, இது முழுக்க ஐரோப்பா இந்தியாவுடன் போடப்படுகிற ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரான்ஸ் வந்து ரஃபேல் விமானம் வாங்குகிறோம் அதுக்காக ஒப்பந்தங்கள் போடுறாங்களா அப்படின்னாங்கன்னா, நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலான்னா, ஐரோப்பா நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்து வெடிமருந்துகள் பற்றாக்குறை, ஆயுதங்கள் பற்றாக்குறை இப்போ ஐரோப்பாவில். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஃப்ரான்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய
எம்எல்ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், மீதி HIMARSக்கு தேவையான ராக்கெட்லாம் அவங்கக்கிட்ட இல்லைன்றாங்க. அது இல்லாமல் இப்போ இந்தியா கொடுக்கப்படுகிற MLRS வந்து சீசர், ரஃபேல், மிஸ்ட்ரல் அண்ட் ஸ்கால்ஃபீஜி இதெல்லாம் உள்ளே பொருத்தி தாக்கல் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயுத பற்றாக்குறையில் ஃப்ரான்ஸ் வந்து நேரடியாக இந்தியாவில் வாங்க வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கான ஆயுத பற்றாக்குறை, வெடிமருந்துகள் பற்றாக்குறை கண்ணுக்கு நேராக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் உக்ரைன் ரஷ்யாவோட யுத்தம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுன்ட்டாங்க. அதுவும் போதாத குறைக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி மெயிலில் வந்து ஒரு மெயிலை தட்டி விட்டுட்டாங்க. அப்படி மக்களை பாருங்கன்ட்டு புடின் அவர்கள் வந்து பயங்கர சிந்தனைகள் இருக்கிறாராம், சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாராம். எப்படியாவது ஒன்று உக்ரைனுக்குள்ளார நம்ம அணு ஆயுதத்தை போட்டுடணும், நியூக்ளியர் வெப்பனை போட்டு தள்ளிட வேண்டியதான் அந்த டைமு அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாராம். எந்த நேரத்தில் வந்து செவ்பாடு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கிறாராம். சப்போஸ் நம்ம கொஞ்சம் உக்ரைனுக்கு கேப் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுருவாராம். அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியது சாலச்சிறந்தது அப்படின்னு யார் சொல்கிறது? யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் இந்த பக்கம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் ஒரு படி மேலே போயிட்டு நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே இருக்கிறார்ல, மார்க் ரூட்டே கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கவலைப்படாத, ஒரு ரூட்டெல்லாம் தப்பே ஆகாது, நிச்சயம் இந்த யுத்தம் அதாவது உக்ரைனுக்கு வந்து தேவைப்படும், கடைசி வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேசுகிற ஃப்ரான்ஸ் வந்து எவ்வளோ ஆயுதங்கள் மற்ற நாடுகள் அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்தாங்களான்னா கொடுக்கல, அந்த அளவுக்குலாம் கொடுக்கல. அந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் ரொம்ப லோ லெவலில் கொடுத்த நாடு எதிரானா அது ஃப்ரான்ஸு தான். இடையில் அப்பப்போ டைலாக் சொல்கிறாங்க கொடுக்குறேன்ட்டு, இன்னும் அவ்வளோ இந்த அளவுக்குலாம் வந்து கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து சீனா கிட்ட போர் விமானத்தை வாங்குறாங்க. அதாவது J-10 CE ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க. 1 100 வாங்குறாங்களாம். கிட்டத்தட்ட 4 பில்லியன் சொல்கிறாங்க. 4 பில்லியனுக்கான ஒப்பந்தம். இது மிகப்பெரிய ஒப்பந்தமாக சொல்லப்படுகிறது. இது வந்து F-16 விட பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாங்க? சீனா தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் 100 அப்படின்னா அப்போ ஈரான் வந்து அடுத்த கட்ட யுத்தத்திற்கு தயாராக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து அவங்களுடைய ஆயுதத்திற்காக குறிப்பாக அடுத்தடுத்த பட்ஜெட் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான நிதிகளை ஒதுக்குறாங்க இல்லையா, அந்த பேஸில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அங்கேயும் சீனா கிட்ட அடிஷ்னல் பர்ச்சேஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அளவுக்கு. அதாவது J-10 போர் விமானம் 100 எண்ணிக்கையில் வாங்க போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு டீலுங்க, சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு டீல். அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடலாம். இப்போ நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம். லெபனான் கிட்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் முதல் முறையாக ஈரானுடைய அம்பாசிடர், அதாவது லெபனானுக்கான அம்பாசிடரை பொது வெளியில் ஃபோட்டோவாக வெளியிட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள். இவரோட பேர் என்னென்னா முஸ்தபா அமானி. முஸ்தபா அமானி பேஜர் தாக்குதலில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஆரம்ப கட்ட செய்தியில் நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அவருமே ஒன் ஆஃப் த ஹெஸ்புல்லாவுடைய பார்ட் ஆஃப் மெம்பர்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா என்னதான் அவர் ஈரானுடைய அம்பாசிடராக இருந்தால் கூட அவர் ஒன் பார்ட் ஆஃப் ஹெஸ்புல்லாவுடைய மெம்பர். அதனால் அவருமே பேஜரை வச்சு இருந்திருக்கிறார். அந்த பேஜரில் அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறார்ன்ற மாதிரிலாம் சொன்னேன் நான். பட் ஒரு கை வந்து இந்த விரலெல்லாம் இல்லை போல், பார்க்கும்போதே தெரியுது. இன்னொரு கை வந்து ஒரு சில விரல் வந்து இப்படி மேபி எரிஞ்சிருக்கலாம் என்ன தெரியல, இப்படி ஒட்டியிருக்கு. மீதி 3 விரலும் நல்லா இருக்குது. ஒரு கண் வந்து அவரோட பார்வை வந்து போயிடுச்சான், இன்னொரு கண் வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த வீடியோ பதிவு நான் ஐ திங்க் இருந்தது, நான் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த பேஜர் தாக்குதலில் நிறைய பேர் வந்து இந்த கை இருக்குல்ல, இதுதாங்க ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த பேஜர் எடுக்கும்போது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த கை அப்புறம் கண் பார்வை தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு 300-400 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சுன்றாங்க. இன்னும் அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ முதல் முறையாக பொது வெளியில் வந்து தோன்றியிருக்கிறார். இன்னொரு ஈரானுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஈராக்கினுடைய டெரிட்டரியை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று ஈராக்கினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஃபவுத் ஹுசைன் வந்து சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்கள், இது மாதிரி இதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க, அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடாதீங்க, நீங்கள் உங்கள் டெரிட்டரிக்குள்ளேருந்து நீங்கள் தாக்கல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தோம்னா, நம்ம மதியமே ஆர்கே சேனலில் நம்ம பேசியிருந்தோம். கேட்ஸ் அவர்கள், புதிய இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறார், வெறுப்பிடத்த வேங்கையாயிட்டார். கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா,
லெபனானுக்கிட்டலாம் வந்து நோ சீஸ்பயர் வாய்ப்புகளே இல்லை. அந்த லிட்டானி ரிவர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முழுமையாக ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் வரை நம்மளுக்கு ஓய்வு ஏது, தாக்குதலை தொடங்குங்கள் செலோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல கடுமையான தாக்குதல் இருந்தாலும் இன்றைக்கி ஹெஸ்போலா பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு ஹெஸ்போலா வந்து எய்ஃபா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 6-7 பக்கம் பேர் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ பெரிய அளவுக்கான தாக்குதலை கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குன்னு இருக்காங்க. அதை முடிந்து இன்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, பெய்ரூட், சதன் லெபனான், லஹாயா, இன்னும் ஒரு 2-3 பகுதி, இந்த 3-4 பகுதி பெரிய தாக்குதல், இதுவரை இல்லாத தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக நசரல்லா அவர்களோட ரொம்ப க்ளோஸ் நபர் இன்னொரு நபர் வந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அதில் டேமேஜான பகுதிகள் கூட நிறையா சொல்லியிருந்தேன். அடிஷ்னலாக அடுத்த 24 மணி நேரத்தில் 40 டவுன், கிட்டத்தட்ட எத்தனை 40 டவுனுக்கு மேலே இமீடியட்டாக வெளியேற சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் வந்து இன்னும் அதிகமான தாக்குதலை முடுக்கி வைக்கிட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். பெய்ரூட்டில் மட்டும் இன்றைக்கி காலையில் மட்டும் 8 மேசிவ் ஸ்ட்ரைக்கு, பெரிய ஸ்ட்ரைக், ஒன்றும் பெரிய பெரிய தாக்குதல்கள். இந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்த பகுதிகள், அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு ஆனது அப்படின்றத நம்ம உங்ககிட்ட வந்து நான் தெளிவாக காட்டியிருந்தேன். நான் அதே சமயத்தில் சிரியானுடைய எல்லை பகுதியில் பெரிய ஒரு டீம், அதாவது ஒரு ட்ரென்ச் மாதிரி, ஒரு குழி மாதிரி, இந்த பக்கம் அவங்க வரக்கூடாது, நாளைக்கு ஏதாவது தாக்கல் நடத்தும் போது பயன்படுத்துவதற்காகவும் சிரியாவையும் இந்த பக்கம் இஸ்ரேல் அந்த பார்டர் பகுதியில் ஒரு பெரிய ட்ரென்ச்சஸ் மாதிரி குழி மாதிரி வந்து ஃபுல்லாக தோண்டி வச்சிட்டாங்க. இஸ்ரேல் தரப்பில் வரைபடத்தில் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அதனால தான் இஸ்ரேல்ன்ற பாருங்கள், சிரியா என்ன பண்ணிட்டாங்க, பஷர் அல் ஆசாத் வந்து அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அங்கே போயிட்டு தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, துருக்கி, ஈரான், ரஷ்யா 3 பேரும் இணைந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில், உங்களுக்குன்னு ஒரு எல்லையே கிடையாதா, எப்படி நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலாம், இதற்கு மேலும் நீங்கள் தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் சுச்சுவேஷன் ரொம்ப டஃப் ஆகிடும், போடுங்க 2 கடும் கண்டனம், எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இனி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக டமாஸ்கஸ் பகுதியில் ஏன் தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த கேள்வி கேட்கறதுனால இஸ்ரேல் இதை சிரியா மீது தாக்கல் குறைந்திருக்கிறதா என்றால், தொடர்ந்து 2 நாளாக தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்று 3ஆவது நாள் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் நம்ம. அதே போல் காசாவுக்குள்ளார நடத்தப்படுகிற தாக்குதலும் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களும் வீடியோ பதிவும் உங்களை அமைச்சிருந்தேன். அது ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இல்லைங்க, அந்த அளவுக்கான தாக்குதல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கெஷுஃபிம் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதற்குமே வந்து ஃபயர் விட்டுருந்தாங்க. இதுதான் பார்த்தியா பைடனுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா, பைடனுடைய பேச்சை கேட்டு தனியாகவே ஒரு பெரிய ஒரு கேட்டை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலை வந்து நாங்கள் உறுதி செய்கிறோம், இனி காசா மக்களுக்கான உணவுகளை கண்டிப்பாக சென்று சேரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் உணவுகள் போனாலும் இன்னொரு பக்கம் தாக்குதல் குறையிலைங்க. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவை முழுமையாக அப்படியே தரைமட்டமாக்கிட்டே வராங்க இஸ்ரேல் தரப்பில். அதாவது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கட்டிடங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில அந்த புல்டோசர்லாம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட தனியார் மாதிரி பேசி இருக்கிற கட்டிடத்தையும் ஃபுல்லாக இடிக்க சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக. அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டிட கழிவுகள் இருக்குல்ல, அதாவது காசாவில் இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை எடுத்து ஒரு லாரி ரோடில் அடுக்கணும் அப்படின்னா இஸ்ரேலிருந்து அமெரிக்கா வரைக்கும் நிறுத்த முடியுமா, அந்த அளவுக்கான கட்டிட கழிவுகளாம் கொண்டு போயிட்டு கடலில் பக்கத்தில் கொட்டினோன்னா கடலோட மட்டமே உயரமாயிட்டு காசாவை பாதி இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்குமோ, அந்த அளவுக்கான கட்டிட கழிவுகள் ஃபுல்லாக உயர்ந்த கட்டிடங்கள் மீதெல்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அதை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்ட போகிறாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறின்னு சொல்கிறாங்க. ஸோ காசா மறுபடியும் புனரமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அது 15-20 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்குள்ளே வந்து இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக கொண்டு வந்துடுவாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்து என்னென்னா, லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் இன்னொரு காசாவாக உருவாகி கொண்டிருக்கிறது, பெய்ரூட் போன்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம நேராக எமினிய ஊதிகள் இன்றைக்கி மற்றொரு கிளைம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹல் அவுதிதாவிலிருந்து ஒரு தாக்குதல், அதாவது ஒரு சரக்கு கப்பல் வந்து சுமந்து சென்றிருக்கிறது, அதை நாங்கள் வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயங்க, தொடர்ந்து
ஒரு 2 நாள் ஒரு 2 தாக்கல் நடத்தியிருந்தாங்க அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து எமினி அவதிக்குள்ளார. இப்போ இஸ்ரேல் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு இன்றைக்கி காலையிலிருந்து இன்றைக்கி காலைல எமினி அவதிகளோட மிக முக்கியமான அல் பைதா கவர்னன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஒரு காரில் போயிருக்கிறார். அவரை வந்து ட்ரோன் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம், வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்னும் கிளைம் வரல. எமினி அவதிகளிலிருந்து சுட சுட வந்த செய்தி நான் இப்போ சொல்கிறது நான். ஸோ இவங்களும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் எப்படி ஹிஸ்புல்லா மீது இல்லை ஹமாஸ் மீதும் தனிப்பட்ட ப்ரிஸ்கிரைப்டாக ஒரு ட்ரோன் அனுப்பி அந்த வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி ஸ்டைலு இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக யூகேவும் இந்த பக்கம் அமெரிக்காவும் சேர்த்து சொல்ல முடியும். இந்த வரைபடங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, இன்றைக்கி ஹெஸ்போலா இன்று ஒரு நாள் மட்டும் 22 தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு தாக்குதலுமே எங்கள் ராக்கெட் அட்டாக் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைனோட அந்தந்த பகுதியை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பட் எய்ஃபா பகுதியில் தாக்கல் நடத்ததும் இன்னொரு பகுதியில் தாக்கல் நடத்ததும் தெரிஞ்சது. மீதி எல்லாம் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொன்னால் கூட ஹெஸ்புல்லா தரப்பில் பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 நாட்களில் மட்டும் அவங்க தரப்பில் 20லிருந்து 40 வீரர்கள் பக்கம் இறந்துருப்பாங்கன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ட்ரம்ப்புக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த புகைப்படம்? இந்த புகைப்படத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுடைய மக்களாக, இஸ்ரேலுடைய பிரதிநிதிகளாக, யூதர்களாக, ஜூஸாக பெரிய அளவுக்கு பைடன் அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னா நீங்கள். அதில் முதல் யாருன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள். அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியில் தொடங்கி ட்ரெஸரி ஜெனட் ஹெலனில் தொடங்கி ரொம்ப முக்கிய உயரிய பொறுப்பில் இருந்தவங்க எல்லாமே வந்து ஜூஸ் தாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நியமிக்கிறார்ல, முதல் 4 பேர்த்த நியமித்தார். 4 பேர் தான் இன்ன வரைக்கும் நியமிச்சிருக்கிறார். 4 பேர்னாலும் பெரிய சம்பவமாக சொல்கிறாங்க. அந்த 4 பேர்த்தோட புகைப்படம் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வந்திருக்கிறது. குறிப்பாக எல்லாருமே நெதன்யாகு அவர்கள்கிட்ட வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் வாங்கினவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்டேட்னுடைய மார்க்கோ ரூபியோ அவர்கள் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லப்படுகிறது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த இடத்துல இவர் வராது. இவர் சொன்ன ஒரு 2 வார்த்தை இவர் எந்த மாதிரி ஆள் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் காலையிலையும் பதிவு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் சொல்கிறேன் நான். ஹமாஸ் வந்து இஸ்ரேல் முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ணோம். வெரி வெரி சிம்பிள். நாங்கள் இது வந்து பண்ணியே தீரணுன்றாங்க. அதே போல் ஐரோப்பா நாடுகள் பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணுறாங்க. இது ஜோக்குங்க, பெரிய பெரிய ஜோக்கு. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. எங்கே இருக்குது அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு? அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட நபர் தான் இந்த மார்க் ரூபியோன்ற நபர். இந்த மார்க் ரூபியோ அவருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்டேட் செக்ரட்டரி கொடுக்கப்பட்டதுக்கு நீங்கள் டைரெக்டாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சி ஜெயிச்சு கொடுத்த மாதிரி அப்படின்னு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை அவர் ஏற்கனவே அதாவது ட்ரம்ப் 2015 தனது எக்ஸ்தரத்தில் அவரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த மார்க் ரூபியோவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதுவுமே வைரலாக இருக்கிறது. சரி, அவர் தான் அப்படின்னா இன்னொருத்தர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சலிவன் இந்த இடத்துல மைக் வால்டர்ஸ் இருக்கார் இல்லையா? இந்த மைக் வால்டர்ஸுமே வந்து அவர் இணையான நபர். காலையில் கூட ஈரானுக்கு எதிரான நபர், அது இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவான நபர் அப்படின்ற ஒரு வார்த்தையுமா வருகிறதாங்க. இந்தியாவுக்கு ஆதரவான நபர் அப்படின்னா சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடில் இந்தியாவை ஆதரித்தால் மட்டும்தான் சீனாவை ஒழிக்க முடியும். அதனால் இந்தியாவுக்கு எப்போவுமே செனட்டில் வந்து எதிரான கடிதம் வந்தது அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஆதரவான கடிதம் எழுத வரும் இந்த மைக் வால்டர்ஸ் அவர்கள்ன்றாங்க. ட்ரூடே அவர்கள், ஜஸ்டின் ட்ரூடே அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காம அவருக்கு நிறைய தடவை அவருக்கு எதிராக வந்து ட்விட்லாம் போட்டிருக்காராம். அதே போல் இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முகமது யூனஸ் அவருமே வந்து சுத்தமாக பிடிக்காதான். அது இல்லாமல் முகமது யூனஸினுடைய ஆட்சி காலமும் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்றாங்க. ஏன்னா அவர் பைடனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இப்போ அவருக்கு எதிராகவே போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது. கூடிய விரைவில் அவருடைய ஆட்சியை வந்து மாற்றப்படும், ட்ரம்ப் அதனுடைய மேஜிக்ன்ற மாதிரிலாம் இன்னொரு தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையான தகவல் அங்கேருந்து வரல பங்களாதேஷில். பட் யூனஸுமே வந்து நாங்கள் அமெரிக்காவோடு இணைந்து செயலாற்ற தயாராக இருந்தாலும் வந்து இப்போ பங்களாதேஷுக்குமே பெரிய நெருக்கடி தான். எனக்கு என்ன ஒன்று இதுன்னா, இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் நிலைக்கிறது ஏற்றுக்கிறது தான். பட் அதற்காக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கிளப்பி விட்டுறாதீங்க. இந்த ஒரு சான்ஸுங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவை மாட்டி விட்ட மாதிரி. ஏன்னா அந்த ஒரு சந்தர்ப்பம் அவங்கள டவுன் பண்ணுன்றதுக்காக இந்த பக்கம் அதுக்கான எல்லா தில்லுமுழு வேலைகளும் எப்போவுமே ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி செய்யப்படுகிற உதவிகள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, இப்போ நம்ம அப்படியே லைட்டாக ரஷ்யா கிட்ட போயிடலாம். நம்ம குறிப்பாக ரஷ்யா வந்து எம்ஐஆர் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீ ஈரான்லேயும் போயிட்டு பணம் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஈரானுடைய பேங்க்கும் அங்கே ரஷ்யானுடைய பேங்க்கும் வந்து
கொலாபரேஷன் இன்டர் கொலாபரேஷன்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இது பெரிய அச்சீவ்மெண்ட். அப்போ இதுவரை பார்த்தோம்னா 12 நாடுகள் இருக்குது. பெலாரஸ், கசகஸ்தான், அர்மீனியா, அசர்பைஜான், தஜிகிஸ்தான், அபக்ஷியா, சவுத் ஒசைட்டி, கியூபா, லாவோஸ், மயான்மார், வெனிசுலா, வியட்நாம். அது இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாடுகள் இந்தோனேசியா, எகிப்த், தாய்லாந்து, இந்தியா, நிகராகோ, மொரீசியஸ், நைஜீரியா, எத்தோப்பியா இவங்களும் வந்து அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட கொலாபரேஷனில் அடுத்தடுத்து ரஷ்யா தனது பயணங்களில் முன்னோக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் பொருளாதார ரீதியான அடிகள் வாங்கி கொண்டு இருக்கிறதுன்றாங்க. ஜெர்மனி அதிகாரப்பூர்வமாக ஆட்சி கவிழ்ந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இதை ஆரம்பித்து வச்சோம்ல ஒரு 4 நாட்களாக ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜெர்மனியோட பிரச்சனையை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம், முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கதை. ஆல்மோஸ்ட் எப்போ ஒரு நிதி அமைச்சரை தூக்குனாரோ, கிறிஸ்டியன் லிண்டரை தூக்குனாரோ, லிண்டருக்கு அப்புறம் அடுத்தடுத்த கட்சிகள் வெளியேறி ஆல்மோஸ்ட் வர பிப்ரவரி 23 அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் குறிப்பாக இதில் ஃபார் ரைட் விங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியோட நேம் நான் எழுதி வச்சேன், மிஸ் ஆகிடுச்சு. அதை வந்து தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தடை விதித்தாதான் கொஞ்சம் மற்ற கட்சிகள் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கான். அதனால் அதை தடை விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தாங்க ஜனநாயகத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. ஜனநாயகத்தை காக்கிற மாதிரியும், ஐரோப்பா நாடுகள் ஓடி வந்து அப்படியே கொடை பிடிச்சி நிறுத்துகிற மாதிரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிற மாதிரிங்க, ஃப்ரான்ஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியன் லீ பென் அவர்கள் அடுத்து நடந்தது அப்படின்னா அவங்க தான் அதிபர் ஆல்மோஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, தோண்டி தொலைவி 2011, 2016 அந்த காலகட்டத்திலே ஐரோப்பா கிட்டேருந்து வாங்கின ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டார். அப்போ நடந்து இப்போ பதிவு பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு குடைஞ்சல் கொடுத்தாங்க. அதுவுமே வந்து ஜட்ஜி வந்து கிட்டத்தட்ட அவங்க பக்கம் தான் இருக்காங்க. யார்? ஃப்ரான்ஸ் பக்கம் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பில் இப்போ 2025 தேர்தலில் அவர் நிற்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட வரப்போகுது. அதுக்கான தீர்ப்பெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றாங்க. இப்போ நான் பார்க்குறேன், நான் எந்தெந்த நாடுகள் ஓடி வந்து எதிர்கட்சிகளை வந்து இப்படி அடக்கி வைக்கிறாங்க, ஒடுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள் இந்த இடத்துல அறிக்கைப்படுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ இவங்க எப்படிங்க ஜார்ஜியாவுக்குள்ளே போயிட்டு முறையான தேர்தல் நடத்தலை? அவங்க தான் வந்து ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்க ஆளுங்கட்சிகள் தான் சொல்கிறது. இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன இன்றைக்கி அங்கீகாரம் இருக்கிறது? இன்று கூட ஜார்ஜியானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் ஐரோப்பாவை சேர்ந்த எந்த நபர்களும் நான் பார்க்க விரும்பலை, ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கான உரிமையே இல்லாத நாடுகள் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படிங்க ஜனநாயகத்தை பற்றி சொல்லலாம்? அதுதான் எனக்கு பெரிய ஒரு கேள்வி. அதாவது பத்திரிகைகள் அவங்க பக்கம் இருக்கிறது என்பதற்காக பெருசாக அவங்க அப்படியே இந்த பணம் மீதியெல்லாம் இருக்கிறனால ஏதோ அவங்க சொன்னால் உண்மை, அவங்க சொன்னால் ஏற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு தான் தோணும். இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவங்க எல்லாரிடம் வந்து உட்காந்துருக்கேன். சிறுப்புலத்தனமாக இருக்குங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஐரோப்பா நாடுகள் பண்ணுறதெல்லாம். குறிப்பாக டூடா போலந்தினுடைய பிரசிடென்ட் இருக்கிறார்ல, COP29 கிளைமேட் சமிட் வந்து பாக்குவில் நடக்குது. அசர்பைஜானில் பாக்குவில் நடக்குது. அது ஏற்கனவே அமெரிக்கா தான் முடியாதுன்ட்டாங்கல்ல. அதில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் கை கொடுக்கணும், ஆனால் குரூப் ஃபோட்டோவை கூட நான் நிற்க மாட்டேன்ட்டார். ஏங்க வாங்க கோட்டசாமி, ஏங்க ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாரு. பெலாரஸ்னுடைய அலெக்சாண்டர் லூகாஷென்ஸ்கோ இருக்கிறார்ல, அவரை நீங்கள் எப்படிங்க கூப்பிடலாம்? இல்லை எப்படிங்க நீங்கள் கூப்பிடலாம்? அவர் இருக்கிற இடத்துல எனக்கு என்னங்க வேலை? அவராக நானா நீங்கள் முடிவு என்ன எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றீங்க? போங்க அவங்க கூட போய் எடுங்கன்றேன். இந்த நம்ம ஊரில் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இந்த கல்யாணத்தெல்லாம் நடக்கும் பாருங்கள், அந்த 2 வீட்டு பகை வந்து அவர் வந்தால் இவர் போகிறது, அந்த மாதிரி நாட்டோட நாடு சண்டையே பெரிய பிரச்சனையாகிறது. என்னதான் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் கை கொடுத்து பேசி சிரிச்சிட்டு போகிற காலம்லாம் நிறையா இருக்குங்க. இன்னும் போயிட்டு அவர் இருக்கிறாரு, அதனால் ஃபோட்டோ எடுக்க வர மாட்டான்னு சொல்லி தள்ளி நிற்கிறலாம் எந்த காலம் தெரியல. சரி, இதெல்லாம் நிகழ்காலத்தில் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கிறது. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, கிரிக்ஸ் ரீஜனில் பயங்கரமான ஃபைட்டிங் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். ரஷ்யாவால் முன்னேற முடியல, நாங்கள் ஜனவரி வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு உக்ரைன் வந்து இன்னும் ஒரு 1 லட்சத்துக்கு 1 லட்சம்லாம் இல்லை, 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டடாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உக்ரைனும் சொல்லியிருக்காங்க கிரிக்ஸ் ரீஜனில் பெரிய லோ கண்ட் ஃபைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 செய்தி பார்த்துடலாம். காஜா கலாஸ் எஸ்டோனியானுடைய முன்னாள் பிரதமர், இப்போ அவங்க தான் ஐரோப்பானுடைய வெளியுறவு கொள்கை தலைவராக ஜோசப் போரல் அவர்களுக்கு அப்புறம் வரப்போகிறாங்க. அவங்க முதலே சொல்லிட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் புதுமையான ஆள், ஏன் நம்ம ஈரான்கிட்ட புதிய வகையான அப்ரோச்லாம் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஈரான்கிட்ட நட்புறவுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வியை வந்து அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார். இனி பார்க்கலாம்
புதிய புதிய தலைவர்கள், புதிய புதிய சிந்தனைகள் வருவாங்க. ஒன்று லாஸ்ட்டாக அந்த பயமான எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு வீடியோ, நீங்கள் கூட பயந்து வைக்கிங்க. ஸோ அதனால தான் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, நியூக்ளியர் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் வந்து ஜப்பானுக்கு ஆதரவாக சீனாவை மிரட்டுவதற்காக அனுப்பி வச்சுருக்காங்க. புரியுது, ஜப்பானுக்கு ஆதரவாக சீனாவை மிரட்டுவதற்காக சீனா வந்து இப்போ பயந்து போய் இருக்குதான். ஐயோ அந்த கப்பலா, ஐயோ ரொம்ப கஷ்டமேனு சோறு கூட சாப்பிடாமல் இருக்காங்க நாங்கள். அதனால் இது குறிப்பாக எதுக்காகன்னா, சீனாவுக்கு ஒரு மெசேஜ், சீனாவுக்கு ஒரு வார்னிங். இங்கே பார், ஜப்பான் பக்கம் திரும்பி பார்க்குறது, எட்டி பார்க்குறது, தைவான மாதிரி ஏதாவது சேர்ந்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறேன், அணு ஆயுத கப்பல் நிறுத்திருக்கிறேன், பார்த்தியா இல்லையா, முடிச்சுட்டு கதையை அப்படின்னு மிரட்டுறதுக்காக தானா. அதனால் இப்போ சீனா மக்கள் சாப்பிடாமல் இருக்காங்களாம். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு ஃப்ரான்ஸ் தரப்பில் நம்புகிறாங்க. நம்பினா தான் நம்மளுக்கு சோறு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.